ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இட்லிக்கு மாவாட்டுற வேலை இருக்குது. அதுக்கு தான் அரிசி ஊற போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இட்லி அரிசி 2 டம்ளரும், அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி 2 டம்ளரும் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதம் ரேஷன் கடையில் எங்களுக்கு பச்சரிசி போட்டாங்க, அதனால் பச்சரிசியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டு ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு வந்துடுவோம். ரேஷன் அரிசியில் ஏன்னா அழுக்காக இருக்கும் தெரியுமா, அதனால் நல்லா கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 5 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுப்பேங்க. இப்போ உளுந்தையும் ஊற போட்டு நான் உளுந்தை வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுருவேன். ஒரே நேரத்தில் அரிசியும் உளுந்தையும் ஆட்டி எடுத்துருவேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உளுந்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உளுந்தை போட்டால் அது கொஞ்சம் நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அது கூடயே அரிசியை போட்டு ஆட்டிடலாம். இப்போ பாருங்க, உளுந்தை நல்லா பொங்கி வந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் அப்படியே நம்ம ஊற வச்ச அரிசியும் போட்டு ஒரு 20 நிமிஷம் நாளும் ஆகும். ரெண்டும் அரிசி ஆட்டி எடுக்கிறதுக்கு. உளுந்தோட அரிசி தான் சீக்கிரமா, அரிசியோட உளுந்து சீக்கிரம் ஆட்டிடும். ஆனால் அரிசி கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்க. அதனால அரிசியும் உளுந்தையும் ஒன்றா போட்டு ஆட்டி புளிக்க வச்சிருவேன். காலையில் ஆட்டி இப்போ மணி 10:30 ஆகுது. காலையில் ஆட்டி வச்சா நைட்டு நம்ம டிஃபன் செய்ய தோதுவாக இருக்கும். இப்போ கிரைண்டரில் உள்ள மாவெல்லாம் நல்லா வலிச்சு மாவு சட்டியில் ஊற்றி வச்சிருவோம். இப்போ இந்த டப்பாவில் பாதி மாவை ஊற்றி நான் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் புளிக்காம. ஏன்னா இது 2 நாள் ஆனாலுமே இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம இப்போ நைட்டு சுடுறா இருந்தால் ஒரு சாயந்தரம் நேரம் ஒரு 3 மணி போல எடுத்து வச்சோம்னா சரியாக வருங்க. மாவு ரொம்பவும் புளிக்காது. இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். மீதி மாவு இன்னைக்கு நைட்டு இட்லிக்கு சரியாக போயிடும் பாருங்க. நைட்டு நான் இட்லி அவிக்கும் போது வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். இப்போ ஒரே நேரத்தில் 3 ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போறீங்க பாருங்க. இது 36 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் தான். இப்போ வந்து மேலே மெரூன் கலரும், கீழே லைட் ரோஸ் கலரும், அடுத்து வந்து ரோஸ்லேயே இன்னொரு கலர் மாதிரி இருக்கு. அந்த 3 கலர் போட்டு நான் விரிச்சு வச்சிருக்கேன். இப்போ 10னா 20 இன்ச்சு, அதில் பாதி 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 13.5. உயரம் வந்து 13.5 தான். இப்போ முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு எடுத்துக்கிடுவோம். மேலேயும் 10 இன்ச்சு, கீழேயும் 10 இன்ச்சு எடுத்து 2 சுற்றளவு 2 உயரம் மார்க் பண்ணிக்கிடுங்க. இப்போ கழுத்து சுற்றளவு, தோள்பட்டை, அக்குள் எல்லாமே மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டு வெட்டி விட்டுருவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாயில் துணியெல்லாம் நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ்னாலும் போட்டு வெட்ட தோதுவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இதான் 50 ரூபாயில் தான். வாயில் துணி குறைஞ்சி பார்த்தாலும் நம்மளால கத்திரி வச்சு ஒரு 5 துணி மேல் மேலே போட்டு வெட்டிடலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ அக்குழு முன்கழுத்தெல்லாம் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி விட்ருவோம். ஒன்று போல் பாருங்கள், 3 துணி இருக்குது. கத்திரி மொத்தம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை துணினாலும் போட்டு வெட்டிடலாம். எத்தனை துணி இல்லை, 5 துணி மேக்ஸிமம் வெட்டலாம். ஒரே கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா இப்படி ஈஸியாக ஒரே நேரத்தில் ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ பேக் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே வந்து நம்ம ஃப்ரண்டில் போட்டு கிராஸாக போட்டு கிராஸ் கட்டிங் வெட்டிக்கிடுவோம். பாருங்க, உயரம் வந்து 13 தான் இருக்குது. அதனால் பட்டி உயரம் வந்து நமக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல 2.75, அப்புறம் பட்டி வந்து நம்ம பட்டன் பேஸ் சைடு 3.75 எடுங்க. 1/4 இன்ச்சு குறைச்சி. இது வந்து உயரம் கம்மியாக இருக்கனால நம்ம பட்டி உயரத்தை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிடணும். பட்டி உயரம் வந்து ரொம்ப பெருசாக வைக்க அவங்களுக்கு கிராஸ் வந்து கப் ஷேப் நல்லாவே வராது. கிராஸ் டாட் நம்ம எப்படி பிடிச்சாலுமே அவங்களுக்கு கிராஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு அளவாக இருக்கும். நீங்கள் பட்டியை முயற்சி பண்ணி குறைச்சிருங்க. இப்போ ஒரு சைடு 2.75, ஒரு சைடு 3.75 எடுத்து இப்போ கிராஸாக போட்டு கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபேன் காற்றுக்கு கொஞ்சம் துணி நகலுது, பார்த்து வெட்டணும், இல்லைனா மிஸ்டேக் ஆயிரும். நான் வந்து சென்ட்ரலில் மட்டும்தான் ஒரு ஊசி குத்திருக்கேன். நீங்கள் அப்படியே 3 துணி 4 துணி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து சுற்றி பின் மாட்டி கட் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பான முறையில் பின்னாடி வந்து நம்ம பின்கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணலை. நீங்கள் நான் வந்து எப்பயுமே முன்கழுத்து உயரம் மொத்தம் தான் மார்க் பண்ணி அதே பீஸை நம்ம வந்து போட்டு வெட்டிடுவேன் கிராஸாக. எப்போ தைச்சாலும் மறக்காமல் பின்கழுத்து உயரம் எவ்வளோன்னு போட்டு நம்ம பேக் சைடு தைக்கும் போது கண்டிப்பான முறையில் வெட்டி விட்டு தைக்க பாருங்க. மறந்து போய் தைச்சிடாதீங்க. இப்போ பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பட்டி வந்து 3 துணியும் ஒன்றா போட்டு 2 பட்டி, ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு 2 பட்டி எடுத்துருவோம். 4 பட்டி ஒரே நேரத்தில். இதில் வந்து பட்டி மார்க் பண்ணுற போது ஒரு சைடு 3.25, ஒரு சைடு 2.25 கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒரு 3 இன்ச்சு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதில் நம்ம டாட் பிடிக்க எத்தனை இன்ச்சு எடுத்துருக்கோமோ அதே இன்ச்சு தான் பட்டியிலே மார்க் பண்ணி எடுக்கணும். கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டும்போது அதில் கிராஸ் டாட் பிடிக்கிற இடத்துல 3 இன்ச்சோ 3.1 எடுப்போம். அதே அளவை வந்து பட்டியில் மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது குடஞ்ச விட்டு 3 துணியும் ஒன்றா வச்சு குடஞ்ச விட்டு வரைஞ்சிருவோம். இவங்களுக்கு வந்து முன்கழுத்தை வந்து அகலம் தேவையில்லை, இதே போதும் 2 இன்ச்சு. ஒரு சில கஸ்டமர் தான் முன்கழுத்து வந்து கொஞ்சம் ரவுண்டாக அகலமாக கேட்பாங்க. அந்நேரம் மொத்தம் நம்ம இங்கிட்டு குடஞ்ச விட்டு வெட்டுற மாதிரி முன்பக்கமும் குடஞ்ச விட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு முன்கழுத்து நல்லா அகலமாக ஒரு போல இருக்கும். இப்போ கையை மார்க் பண்ணல, கையில் கீழே கார்னர் பகுதியில் உள்ள ஒன்று போல வெட்டிட்டு கை உயரத்தை மார்க் பண்ணிக்கிடுவோம். கீழே இந்த ப்ளவுஸ்க்கு எம்மிங் பண்ணுறதுனால கீழே நம்ம எம்மிங் பண்ணுற அளவு எவ்வளோ விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 உயரம் வந்து இந்த சைடும் அந்த சைடும் 2 உயரம் மார்க் பண்ணிட்டு மேலே இருந்து கீழ்ப்பகுதி ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அக்குள் வந்து 6.25 + 1 7.25 இருக்கு, அதையே மார்க் பண்ணிக்கோங்க. கை கீழ் சுற்றளவு அப்படியே உங்களுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி கிராஸாக நம்ம அந்த 3 இன்ச்சில் இருந்து கிராஸாக மார்க் பண்ணி நடுவில் வந்து ஒரு 4 இன்ச்சு கணக்கு வருது. 8 இன்ச்சில் பாதி 4. இப்போ மேல் பகுதி 1/2 இன்ச்சும் கீழ்ப்பகுதி 1/4 இன்ச்சும் போட்டு இப்படி வரைஞ்சிங்கன்னா கண்ணு மாதிரி ஷேப்க்கு வந்துடும். இப்படி நீங்கள் கை வெட்டினீங்கன்னா கைக்கு சுருக்கமே வராது. இல்லை ஒரு சில பேருக்கு நம்ம எவ்வளவுதான் நீட்டாக தைச்சாலுமே சுருக்கடிக்கும். இந்த அளவில் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா சுருக்கே வராது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, ஒரே நேரத்தில் நம்ம 3 ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குடஞ்ச வெட்டலாம் வெட்டி பட்டன் பீஸ்லாம் மார்க் பண்ணி எடுத்து பட்டன் பீஸும் அந்த நேரமே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கழுத்து கிராஸ் பீஸும் ஒன்று போல் மார்க் பண்ணி 3 ப்ளவுஸ்க்கு ஒன்று போல் போட்டு கழுத்து கிராஸ் பீஸு. இது வந்து உங்களுக்கு துணி வழுகாது, அதனால நீங்கள் ஈஸியாக அழகாக வெட்டலாம். கிராஸ் பீஸையும் ஒன்று போல் வெட்டி விட்டு கழுத்து கிராஸ் பீஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சிரும். இப்படி துணியெல்லாம் எத்தனை துணினாலும் வெட்டலாங்க. வெட்டவும் ஈஸியாக இருக்கும், நமக்கு தைக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே நேரத்தில் 3 துணியை வெட்டி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி க்ளோஸ் அப்பில் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்னைக்கு மீஷோவில் 2 பொருள் ஆர்டர் போட்டு வந்துச்சுங்க. ஏற்கனவே வாட்டர் கனுக்கு பதிலாக வீடு துடைக்கிற மாப்பு அனுப்பி விட்டாங்க தெரியுமா, மறுபடியும் அந்த வாட்டர் கேன் ஆர்டர் போட்டேன், அது வந்துருச்சு. இதுதான் அந்த வாட்டர் கேனு. என் பொண்ணுக்கு இந்த வாட்டர் கேன் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிச்சு, அதனால இந்த வாட்டர் கேன் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. 230 ரூபா, பிளாஸ்டிக் தான். ஆனால் பார்க்க 230 ரூபா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஆனால் பார்த்தா நல்லா இருக்குங்க, ஸ்டார் போட்டு உரியிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இரும்புல ஒரு வடைச்சட்டி ஆர்டர் போட்டிருந்தேன், 250 ரூபா. நல்லா வெயிட்டாக இரும்பு. நம்ம வந்து இரும்பு வந்து இது வந்து நம்ம அப்படியே அலசி யூஸ் பண்ணலாம். நல்லா காலையில் ஆட்டி வச்ச இட்லி மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றிடுவோம் பாருங்க. நான் உளுந்தையும் அரிசியும் ஒன்றா போட்டு தான் ஆட்டியிருக்கேன். எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்க. பாதி மாவு எடுத்து காலையிலேயே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது கொஞ்சோண்டு இருந்த மாவு தான், இது 2 நேரத்துக்கு வரும், அதனால தனியாக வச்சாச்சு. அந்த மாவு நமக்கு 2 நாள் கழிச்சு பொங்கி வரும், சரியா இருக்கும். இட்லி அவிச்சு நல்லா வெந்த பிறகு காமிக்க நல்லா பூ போல தாங்க இருக்கும். ரேஷன் அரிசியும் நம்ம கடை அரிசியும் போட்டு பாதி பாதி போட்டு வச்சது. ஃபுல்லாக ரேஷன் அரிசி போட்டால் அது ஒரு நாளில் நம்ம காலி பண்ணிடணும். இது வந்து நமக்கு ஒரு 4 நாளைக்கு இருக்கும்.
அதனால பாதி பாதி போட்டு வச்சா அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஆவி பறக்க பறக்க பாருங்கள் இட்லி வந்துருச்சு. இப்போ எங்கள் அண்ணன் கடையிலேருந்து செட்டிநாடு சிக்கன் வந்து வாங்கியாச்சு. வாங்கி இன்னைக்கு இட்லிக்கு நைட்டு சாப்பாடு தான். பாருங்கள் இப்போ போல் இட்லி ரெடி. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.